வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். சந்திராவும் சபதம் போட்டு இருக்காங்க. இந்த பூஜையில எப்படியாச்சு இந்த கார்த்திகை கலந்துக்கும் போது அவனை விடாம கையும் களவுமா புடிச்சிடணும்னு அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் மாற்றாரா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். சாமுண்டேஸ்வரி ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்திகை நம்ம இனி ராஜானே கூப்பிடலாம். ராஜா உள்ள வர்றாரு. சாமுண்டேஸ்வரி உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு, மேடம் உங்களுக்கு நாளைக்கு கல்யாண நாளா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ராஜா, உனக்கு எப்படி தெரியும்? மேடம் அதெல்லாம் விடுங்க, எப்படி தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணா, நாளைக்கு கல்யாண நாளா? ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாளைக்கு கிராண்டா பண்ணலாமா, மண்டபம் பிடிச்சு பண்ணலாமா அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றப்பல வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஏற்கனவே 2 பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாப்பிள்ள, இன்னும் 2 பொண்ணு கல்யாண வயசுல இருக்காங்க. எனக்கு இனி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மண்டபம் பிடிச்சு நம்ம கிராண்டா பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. கார்த்திகா சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜராஜன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இல்ல, எனக்கு ஒரு ஆசை, என்னோட கல்யாணத்தை என் அம்மா அப்பா பார்க்கல, இந்த கல்யாணத்தினாச்சும் என் அம்மா அப்பா பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னோட சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கர கோபம் வருது. முடியவே முடியாத சான்ஸே இல்ல அப்படின்ட்டு போயிடுறாங்க. என்ன அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதி இன்னும் ஆனா வரல. ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திகே சொல்றான், நீங்க எல்லாம் போய் பேசுங்க, அப்படின்னா தான் கண்டிப்பா ஒத்துக்குவாங்க, நீங்க ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லா கேர்ள்ஸும் போய் அவங்க அம்மா ரொம்ப கம்பல் பண்றாங்க. முடியாதுன்னு சொல்றப்போ துர்காலாம் சொல்றாங்க, அம்மா உங்க பொண்ணோட கல்யாணத்தை நீங்க பார்க்க முடியலன்னு எவ்வளவு ஃபீல் ஆகும், அது மாதிரி தானே பாட்டிக்கும் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே யோசனை பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், அந்த கிளவி வரட்டும், பட் நான் அவ காலையில எல்லாம் விழுக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்களே வந்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. வெளியே சாமுண்டேஸ்வரி வந்து அதுக்கு ஓகே சொல்லிட்டு, ஆனா கிளவி காலில் மட்டும் நான் விழுக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது போதும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு ராஜராஜன். அதுக்கப்புறம் என்ன, மண்டபம் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதியும் வந்துடுறாங்க. இந்த விஷயத்த கேட்டுட்டு ரேவதிக்கு ஒரு செம்ம ஹாப்பி. ஆனா சாமுண்டேஸ்வரி என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, மாப்பிள்ள இந்த வேலை எல்லாத்தையுமே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நான் பாத்துக்கிறேன் அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. கார்த்திக் கிட்ட ரேவதி சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் அவங்களுக்கு கல்யாண நாள் தான் சொன்னேன், ஆனா நீ இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருக்க ராஜா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, நீ ஆஸ்திரேலியா போக போற, அதுக்குள்ள இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணு, அதுக்காக தான் இதை நான் செய்யறேன், உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா திடீர்னு கார்த்திக்கு விக்கல் எடுக்குது. தண்ணி குடிச்சிட்டு யாரோ என்ன நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். யாரு நினைக்க போறா, நான் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக் மேல லவ் வந்துட்டே இருக்கு நம்ம ரேவதிக்கு. ராஜராஜன் 2 பேரும் பாட்டி கிட்ட நேரா போய் மீட், கல்யாண நாள் வரப்போறதுங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு நீங்க வரணுமா அப்படின்னு சொல்றாங்க. ராஜராஜன் அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என் பையன் கல்யாணத்தை பார்க்க முடியல, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்ப அவன் கல்யாணத்தை பார்க்க போறேன், எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த விரும்புன்னு ஒருத்தன் இருப்பான் பாருங்க, அந்த ஆள் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான், போய் கோயில் வேலைய பாருன்னா இங்க வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆள் என்ன பண்றாரு, நேரா போய் சிவனாண்டி கிட்ட சொல்லிடுறாரு. சிவனாண்டி உடனே சந்திராவை கூப்பிட்டு கோயில்ல கலச பூஜை நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே அது நடந்தா நமக்கு என்னங்க, அதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு விஷயமே புரியலையா, ராஜா சேதுபதி இந்த பூஜையில கலந்துக்கல, அவரோட பேரன் தான் கலந்துக்க போறான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே, என்னங்க சொல்றீங்க? ஆமா சந்திரா, இத வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேருமே யோசனை பண்றாங்க. எங்க அக்காவோட மேரேஜ் ஆனிவர்சரி இருக்கு, அந்த மேரேஜ் ஆனிவர்சரி நடக்கிற அன்னைக்கு எல்லா வேலையும் அந்த டிரைவர் தான் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்க கோயில்ல பூஜையும் நடக்கும், அக்காவோட மேரேஜ் ஆனிவர்சரியும் நடக்கும். அப்ப அவன் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் தான் இருக்க முடியும், நம்ம பாத்துக்கலாங்க. அவன் கோயிலுக்கு வந்தாலும் மாட்டுவான், இங்க இருந்து போகலைனாலும் கோயிலுக்கு பூஜை நடக்காது. எப்படி இருந்தாலும் நமக்கு சாதகமா தான் இருக்கும், அவனை கோயிலுக்கு போக விடாம பண்ணணும். அப்படி மீறியும் நம்மளை தாண்டி கோயிலுக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்க ஆட்களை எல்லாம் வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சூப்பர் சந்திரா அப்படின்னு 2 பேரும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட போய் இப்படி கோயில்ல பூஜை நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதனால நமக்கு என்ன அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க. அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க, அதனால நமக்கு என்னவா, இந்த டிரைவர் தான் அந்த கிழவியோட பேரன்னு சொல்றேன், பூஜையில கலந்துக்க போறது அந்த கிழவியோட பேரன் தானாமா, அந்த ராஜா சேதுபதி இல்ல. அதனால எப்படி இருந்தாலும் உனக்கு மேரேஜ் ஆனிவர்சரி நடக்குதுல, அன்னைக்குதான் பூஜை நடக்குது, அன்னைக்கு அவன் இங்க இருக்க மாட்டான், அந்த பூஜைக்கு தான் போவான், வேணும்னாலும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சந்திரா இன்னும் நீ புரிஞ்சுக்காமே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்களா, இவங்க இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்திரா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க.
சாமுண்டேஸ்வரியும். என்னடா பண்றது, இதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன்ல இருக்கிறாரு கார்த்திக்கும். அதுக்கப்புறம் நம்ம ராஜராஜன் பாட்டியை மீட் பண்ணி பேசும்போது சாமி சொல்லுச்சுப்பா, உங்க கல்யாண நாள் அன்னைக்குதான் பூஜை நடக்கணும்னு சொல்லிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே பிளாஷ்பேக் போகுது. இவங்க பூஜை வைக்கிற நாள் அன்னைக்கு சரியில்லைன்னு அப்படின்னு ஒரு சாமி ஒரு அம்மா சாமி ஆடுறாங்க. ராஜராஜனோட கல்யாண நாள் இருக்குல்ல, அன்னைக்குதான் அந்த பூஜையை நடத்தணும்னு சொல்லி அந்த டேட்டையும் சொல்லுது. ஆனா ராஜராஜனோட கல்யாண நாள்னு சொல்லல, இந்த டேட்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ராஜராஜனோட கல்யாண நாள். சாமி ஆடி முடிச்சிட்டு வந்த பின்னாடிதான் தெரியுது, இத ஏற்பாடு பண்ணதே விருமன் தான். ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டாரு. இத போன் பண்ணி சிவனாண்டி கிட்ட விருமன் சொல்றாரு விஷயத்த. செம்மையா பண்ணிட்ட, சூப்பரியா போக அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியும் ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க, என்னையா இப்படி நடந்துருச்சு, கார்த்தி எப்படி பூஜைக்கு வருவான்னே தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லவும், பாட்டி கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்பாவுக்கு கோட் ஷூட் வேற எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரேவதி அவங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, மாமா எப்படி நான் யோசிச்சு பார்த்தால் ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் மாமா ஞாபகம் வருது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா மாமா, ஒண்ணு ரயில்ல டிக்கெட் கொடுக்குற டிடிஆர், ரெண்டாவது வக்கீலு, இதுதான் ஞாபகம் வருது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு எங்க அப்பா எப்பயுமே ராஜா மாதிரி இருப்பாரு அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ரேவதி, உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கலையா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க. எல்லாம் ஹாப்பியா ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜா ரேவதி 2 பேர் ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, இது வரைக்கும் எங்களுக்கு இது மாதிரி நடந்ததே இல்ல. நாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ரொட்டீனா என்ன வேலை செய்வோமோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் ராஜா. இது மாதிரிலாம் சந்தோஷமா பேசினது கூட இல்ல. என் அப்பா அம்மா கூட நாங்க ஃபேமிலியா எவ்வளவு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நீதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்னு ரேவதி சொன்னோன்னே, ஏங்க மேஜிக்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவங்கவுங்க மனநிலை எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன், தட்ஸ் ஆல் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு அப்ராட் போகாம எங்கேயே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, அப்பா அம்மா கூட வாழ்றது, அக்கா தங்கச்சி கூட வாழ்றது ஆசை இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, உன்னோட ஆசைகள் இருக்கு, அதை நிறைவேற்றணும், அதனால நீ அப்ராட் போய்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்லிட்டு படுத்துறாங்க. நம்ம ரேவதியும் போய் படுக்கிறாங்க. ஆனா கார்த்திகவே அப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருந்த கார்த்திக் அப்படியே திரும்பும்போது அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. ஐயோ, ராஜாவை பார்த்துக்கிட்டு இருந்தது அவன் பார்த்துருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மண்டபத்தை காமிக்கிறாங்க. செம்ம டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்களே, யார் அது அப்படின்னு கேட்கும் போது பார்த்தா நிக்கிறாரு நவீன். இவரை பார்த்த உடனே பயங்கர கோவம் வருது. இவர் எதுக்கு இங்க வந்தா, இவனை முதல்ல போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம் நான் உங்க பொண்ணை லவ் பண்ணது உண்மைதான், அதுக்காக நான் அவளை விட்டுட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ குறுக்கு வழியில வந்திருக்க, நேர் வழியில உன் அம்மாவை கூட்டிட்டு வந்து உன் அப்பாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்டு இருந்தேன்னா நான் ஓகே சொல்லியிருப்பேன். நீ குறுக்கு வழியில வந்தனால உன்னை இங்க நான் விட மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லும் போதே சகல அவன் காதலிக்கிறேன்னு சொல்லி பொய்யா வந்ததுக்கே இத்தனை பேச்சு பேசுறாங்களே, ஆனா நீயே பாட்டியோட பேருங்கிற விஷயத்த மறைச்சு நம்ம ரேவதிய வேற கல்யாணம் பண்ணிருக்க, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் என்ன ஆக போகுதோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது சந்திர சொல்றாங்க, இப்பதான் இவன் மாட்டிருக்கான், இன்னும் கொஞ்ச நாள்ல வேற ஒருத்தன் மாட்ட போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க இந்த டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இவன் தான் பண்ணுனா, சோ விடுங்க அவன் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ள நீங்க சொல்றதுக்காக நான் ஓகே சொல்றேன், ஆனா இவன் இந்த இது ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் என் கண்ணிலேயே படக்கூடாது இவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிடுறாங்க. என் பொண்ணு துர்கா கண்டிப்பா இவனை காதலிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லவும் துர்கா சொல்றாங்கம்மா, நான் ஏற்கனவே இவன்கிட்ட சொல்லிட்டேம்மா அவனை லவ் பண்ணலன்னு, நான் லவ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணே சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் துர்கா தனியா போயிட்டு இருக்கிறப்போ நவீன் சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாரு இந்த கல்யாணம் எப்படி கிராண்டா இருக்கு, இதை விட பயங்கர கிராண்டா நம்ம கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் 2 நல்லா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. துர்கா கோயில்ல பூஜைக்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ கலச பூஜை நடக்க போகுது, உங்க பேரன் வந்துருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. குருக்கள் பாட்டி கிட்ட, பாட்டி சொல்றாங்க என் பேரன் வந்துருவான், நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மண்டபத்துல சிவனேன்னு நின்றுட்டு இருக்காரு ராஜா. அப்போ சந்திரா என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி போறதுன்னு பாத்துட்டு இருக்கியா, அந்த பூஜைக்கெல்லாம் நீ போகவே மாட்டேன், நான் விடவும் மாட்டேன், ஆனா மீறி எப்படி போறேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் வேற விட்டுட்டு இருக்காங்க சந்திரா.
பாட்டி ராஜாவுக்கு கால் பண்றாங்க. பாட்டி சொல்லுங்க பாட்டி. இல்லப்பா இங்க பூஜையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க, வந்துறியா? கண்டிப்பா நான் வந்துருவேன் பாட்டி அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. எப்படியாச்சும் இந்த பூஜைக்கு போயே ஆகணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் சாமுண்டேஸ்வரியோட அம்மா சிவகாமி இறந்து போயிட்டாங்கல்ல. ஆக்சுவலா இவங்க எல்லாம் பேசுறதுனாலதான் இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வேற ஒருத்தர் மருந்து கொடுத்தனாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்கிற விஷயம் ஒரு கான்ஸ்டபிளுக்கு தெரியும்ல. அந்த கான்ஸ்டபிள் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு. பார்த்தா அது அவங்க பேத்தி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வேலை செய்யறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள் அவங்களை இறக்கி விட்டு பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி வெளியே வர்றாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட அந்த கான்ஸ்டபிளோட பேத்தி பேசிட்டு இருக்காங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல நான் வேலை செய்ய வந்திருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கான்ஸ்டபிளுக்கு ரொம்ப கில்ட் ஆகுது. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. சிவனாண்டியோட சித்தப்பா கான்ஸ்டபிள், அதாவது இப்ப இருக்காரு பாத்தீங்களா கான்ஸ்டபிள், அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சிவகாமி சிவகாமின்னு பேசுனீங்களே என்னது அப்படின்னு சித்தப்பா கேக்குறாரு. அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, இப்போ ஜெயில இருக்காளே சாமுண்டேஸ்வரி, அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் சேதுபதி ஐயா திட்டினால்தான், அவரு பழி சொன்னனாலதான்னு சொன்னாங்கல்ல. ஆனா அவங்க எதுவுமே செய்யல, அவங்க விஷம் சாப்பிட்டனாலதான் இறந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதைத்தான் கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டோன்னே அந்த சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு எவ்வளவு காசு வேணாலும் உனக்கு கொடுக்குறேன், ஆனா இந்த விஷயத்த மட்டும் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி, இந்தா இப்போ 10,000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு அந்த 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து கான்ஸ்டபிள் கிட்ட அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை மறைக்க சொல்லிடுறாரு. அந்த பிளாஷ்பேக்கும் முடியுது. அதுக்கப்புறம் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு அந்த கான்ஸ்டபிளுக்கு. அம்மா சாமுண்டேஸ்வரி சிவகாமி செத்ததுக்கு காரணம் சேதுபதி ஐயா தான் நினைச்சிட்டு இருக்கா. அது காரணமே அவர் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் சிவனாண்டியோட சித்தப்பன் அந்த முத்துவேல் தான். அவன் தான் விஷத்தை வச்சு சிவகாமிய கொன்னா. இது தெரியாம நீ சேதுபதி ஐயா மேல கோபமா இருக்க. அது மட்டும் இல்ல, இந்த உண்மையை நான் சொல்ல வந்தப்போ அப்போ பணம் கொடுத்து என் வாயை அடைச்சிட்டான். ஆனா இப்போ அதுக்கான பாவத்தை தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் வந்துடுறாங்க. முத்துவேல் பார்த்தோன்னே, என்னையா ஏட்டு இந்த பக்கம் வந்திருக்க, என்ன விஷயம், என்ன ஒரு மாதிரி கேக்குற? முத்துவேலு, என்ன ஒரு மாதிரி இருக்கு பேச்செல்லாம்? இல்ல இந்த பக்கம் வந்திருக்கே என்னன்னு தான் கேட்டேன். என் பேத்திய இங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வேலை செய்யற அவளை கொண்டு வந்து விட வந்தேன். ஓ அதுக்கு தானா, சரி 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 கிளம்பு அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நீ செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நீ ஒரு அக்யூஸ்ட், நான் ஒரு கான்ஸ்டபிள். யோ நிறுத்தியா, அதுக்கு தான் ஏகப்பட்ட காசு வாங்கிட்டியா, அப்புறம் என்ன சும்மா காசு காசுன்னு அரைச்சு வாங்கி தள்ளுனில அப்படின்னு சொல்றாரு முத்துவேலு. இவங்க பேசிட்டு இருக்கிறத கார்த்திக் மாடியில நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கான்ஸ்டபிள் சொல்றாரு, யோ உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு தான் பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேனே, இப்பதான் அது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முத்துவேல் நிமிந்து பாக்குறாரு. அங்க ராஜா இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இவன் இங்க நம்மளவே பாத்துக்கிட்டு இருக்கிறான், யோ நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி 2 பேரும் உள்ள வர்றாங்க. அப்பதாங்க சந்திராவை மீட் பண்றாங்க. எப்படிமா இருக்க என் வீட்டு மருமகளே அப்படின்னு கேக்குறாரு முத்துவேலு. அதுக்கு, நான் எங்க மாமா நல்லா இருக்கேன், என் புருஷன் கூட வாழ்ந்துட்டா இருக்கேன் மத்தவங்க மாதிரி அப்படின்னு சொல்லும் போது, சரி சந்திரா. சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா என்ன பிளான் வச்சிருக்க அப்படிங்க. நான் பக்காவா பிளான் பண்ணிட்டேங்க. அந்த பிளான் என்னன்னா, பூஜை நடக்கிற இடத்துலயும் நான் ஒரு ஆளை செட் பண்ணிருக்கேன், இங்க பாருங்க அப்படின்னு மொபைல காமிக்கிறாங்க. வீடியோ கால் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காரு. 24 மணி நேரம் அந்த பூஜை முடிகிற வரைக்கும் வீடியோ கால் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுல கண்டிப்பா இந்த ராஜா பையன், அதாவது டிரைவர் அங்க போனான்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி என் அக்கா கிட்டே நிறைய தூபம் போட்டு ராஜா அங்க போக முடியாத அளவுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன், என் அக்காவும் கண்டிப்பா விட மாட்டா, அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. செம்ம சூப்பர் ஐடியா அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கிறாங்க சிவனாண்டி சந்திராவை. சாமுண்டேஸ்வரி பாக்குறாங்க சிவனாண்டியையும் அவங்க சித்தப்பாவையும். என்ன சிவனாண்டி வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் முத்துவேலு சொல்றாரு, ஆமா வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிட்டு போகணும்னு வந்தேன், உன்னையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ஆனா அதான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே, எனக்கு உங்க முகம் எதுவுமே மறக்கவே இல்லை, அது மறக்கக்கூடிய முகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போங்கன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சாமுண்டேஸ்வரி. அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி ரூம்ல உட்காந்து போன் பேசிட்டு இருக்காங்க. நகையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சந்திரகலா. அதெல்லாம் வேண்டாம் சந்திரா அப்படின்னு சொல்லும் போது, அக்கா உன் பொண்ணுக்கு தான் கொடுத்து விட்டாங்க போட்டுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகும்போதே கான்ஸ்டபிளோட பேத்தி இருக்காங்கல்ல, அவங்க கொண்டு வந்து காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கி குடிச்சுக்கிட்டே போன் பேசிட்டு இருக்காங்க.
சாமுண்டீஸ்வரி அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மண்டபத்துல கீழே வர்றாங்க. அப்ப பார்த்தா சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரா அவங்க பொண்ணுக்கு கொடுத்தாங்கன்னு கொடுத்து விட்டாங்கல்ல, அந்த நகைய காணோம். என்னக்கா நகை எங்க அப்படின்னு சொல்றாங்க. காணோமே, எங்கன்னு தெரியலையே, நான் போட்டிருந்தேனே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுக்கா, யார் இதை எடுத்திருப்பான்னு. அந்த டீ குடுக்க வந்தால அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க சந்திரா. இதெல்லாம் பார்த்த நம்ம கார்த்திக்கு கோபம் வந்துருது. அவங்க தான் எடுத்தாங்கன்னு தெரியுமா, அவங்க மேல குறை சொல்லாதீங்க, நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி அப்படிதான் சொல்றாங்க. ரேவதியில இருந்து எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. கேட்கவே மாட்டேங்கிறாங்க சந்திரா. இவ தான் பண்ணா அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் சொல்றாரு, நம்ம ஃபர்ஸ்ட் தேடி பார்க்கலாம் ரூம்ல போய், அதுக்கப்புறம் இல்லைன்னா என்னன்னு யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்க சாரி மாத்தும் போது அந்த செயின் சாரியில மாட்டிருந்தா என்ன ஆகுறது பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு கார்த்திக்கும் சொல்றாங்க. ஆனா சந்திரா இல்ல, இவ தான் தப்பு செஞ்சு இவளை போலீஸ கூப்பிட்டு புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ரூம்ல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம்ல போய் அந்த சாலிய உதறி பார்க்கும்போது அந்த சாரியில தான் அந்த செயின் மாட்டிக்கிச்சு. அதை பார்த்தோன்னே கார்த்திக் சொல்றாரு, இப்ப என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லவும், அதான் கிடைச்சிச்சுல போ அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்றாங்க. கார்த்திக் ஆனா விடுற மாதிரி இல்ல, அவங்க கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. சந்திரா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவமானங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், பணக்காரன் ஏழையெல்லாம் இல்ல, அந்த பொண்ணு எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டுச்சு, நீங்க சாரி சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. கார்த்திக்ஸ் மட்டும் இல்ல, சாமுண்டேஸ்வரி முதல் கொண்டு வீட்டுல இருக்க எல்லாருமே சொல்றாங்க. வேற வழி இல்லாம சாரி சொல்லிடுறாங்க சந்திராவும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கார்த்திக் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, என் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் போயிடுறாங்க. போன பின்னாடி செம்ம காண்டாகிறாங்க சந்திரா. ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தல என் பேரு சந்திரகலா இல்லைன்னு சொல்லிட்டு வேற சவால் விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க சந்திரா. அடுத்தது கோயில்ல பாட்டி கிட்ட குருக்கள் சொல்றாரு, உங்க பேரன் வந்தா தான் நீ பூஜை எல்லாம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. உடனே பாட்டி என்ன பண்றாங்கன்னா ராஜாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும்போது மயில் வர்றாரு. என்னாச்சுப்பா, பாட்டி கால் பண்ணாங்க மயிலு, பூஜைக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதப்பா, பிளான எக்ஸிக்யூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோட் எடுத்துட்டு வந்து, மாமா டைம் ஆயிடுச்சு வந்து கோட்டு போடுங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாப்பிள்ள, எனக்கு கோட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மயிலுகிட்ட சொல்றாங்க. ராஜராஜன், மாமா போடுங்க மாமா, இல்லாட்டி எல்லாம் மனசு கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொன்னோடனே ராஜராஜன் சொல்றாரு, ஒண்ணு வேணா பண்ணலாமா, நீங்க யாராச்சும் ஒருத்தர் கோட்டு போட்டுக்குங்க, நான் வேஷ்டி சட்டையை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் மாமா அப்படின்னு மயிலு சொல்லவும், அதான் அவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்கல்லங்க, நீங்க போயிட்டு வாங்க, போய் போட்டுக்குங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மயிலு சொல்றாரு, அப்பா நீ ஏற்கனவே சொன்னல சகலா, ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதான் மாப்பிள்ளை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்கல்லங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. அதுக்கப்புறம் மாமா வாங்க போலாம் அப்படின்னு கார்த்திக்கும் சொல்றாரு. இங்க கீழே இருக்க ரூம்லயே மாத்திட்டு வாங்கன்னு சொல்லவும், இல்ல மாமா இங்க கம்ஃபர்டபுள் இல்ல, மேலதான் மாடியில ஒரு ரூம் இருக்கு, அங்க கம்ஃபர்டபுளா இருக்கும்னு மாமா சொன்னாரு, அதனால அங்க போய் மாத்திட்டு வந்துடுறோம் அத்தை அப்படின்னு சொல்லி மேல ராஜராஜனை கூட்டிட்டு போறாரு கார்த்திக். பின்னாடி நம்ம மயிலும் போறாரு. இத பார்த்துட்டு என்னடா இது, இங்க இருக்க ரூம்ப விட்டுட்டு அங்க போறானுங்களே, ஏதோ தப்பா இருக்குதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சந்திரகலா. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போனோடனே, மாமா நீங்க எப்படியாச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருங்கன்னா அதுக்குள்ள பூஜைக்கு போயிட்டு வந்துருவேன். இன்னொரு விஷயம் மாமா, யாரு என்ன கேட்டாலும் சரி நீங்க கதவே திறக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சத்திட்டு வெளியே வர்றாரு. அங்க மயிலு நிக்கிறாரு. மயில் கிட்ட சொல்றாங்க, நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க, அந்த சிவனாண்டியும் சந்திரகலாவும் ஏதாச்சும் ஒரு குட்டையை கலப்புறக்கே பாத்துட்டு இருப்பாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததே நம்ம மகேஷ காமிக்கிறாங்க. மகேஷ்க்கு மறுபடியும் நினைவு வந்துருது. வந்த உடனே எழுந்திரிச்சு பாக்குறாரு, எப்படி இருக்கோம் நம்ம அப்படின்னு எழுந்திரிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சண்டை நடந்ததெல்லாம் நினைவுபடுத்தி பார்த்துட்டு ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பாக்குறாரு. பார்த்தா அங்க ஒரு போன் இருக்கு. அந்த நர்ஸ் எப்பயும் இங்கதான் போனை வச்சுட்டு போயிருவாங்க போல இருக்கு. அந்த ட்ரேல போன் இருக்கிறத பார்த்துட்டு உடனே மாயாவுக்கு கால் பண்றாங்க. கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஏதாவது தெரியாத நம்பர்னு விட்டுறாங்க. மறுபடியும் திருப்பியும் கால் பண்றாரு. கால் பண்ண உடனே எடுத்து பேசினா மகேஷ் எப்படி இருக்கு, எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. என்னை கடத்தி வச்சிருந்தது சாமுண்டேஸ்வரி தான் அப்படிங்கிற விஷயத்தையும், காப்பாத்துனது ரேவதி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்க தொடர்பும் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, சரி நீ இப்ப எங்க இருக்க, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. மாயா, நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, இரு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூம்ல இருக்க ஜன்னல்ல அப்படியே எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா நர்ஸ் வந்துடுறாங்க.
ஒரு ஜன்னல எட்டி பார்த்துட்டு இருக்கிற நர்ஸ் பார்த்து, "நீங்க என்ன அங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நினைவு வந்துச்சா? எப்ப வந்துச்சு? யார் கூட ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போதே ஃபோன கட் பண்ணிட்டு, "நர்ஸ் நான் இங்கேருந்து உடனே வெளிய போகணும்" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நினைச்சாருன்னு தெரியல, தள்ளுங்கன்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டுட்டு, வேகமா அங்கருந்து ஓடி போறாரு மகேஷ். இங்க நம்ம கார்த்திக்கும் அந்த பூஜை பண்றதுக்காக வேகமா போய்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடியுது.